கடவுளோட வேலை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. கடவுளோட வேலை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைப்பாங்க. காத்தல், படைத்தல், அழித்தல் அப்படின்னு ஒருத்தங்க வந்து நிறைய கதைகள்ல அந்த புராணங்களில் படிச்சதை வச்சு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க கிட்ட கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருப்பார், கஷ்டம்னு வரும்போது சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொருத்தங்க கேட்டிங்கன்னா, நம்ம வளர்றதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண வைப்பார் நம்மள அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கடவுளோட வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு விதமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா, கடவுளோட வேலைங்கிறது என்னென்னா உதவி செய்கிறதுன்னு நினச்சிக்கலாம். ஹெல்பிங் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு லைனை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வேலையை நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு பென்சில் இல்லை, ஒருத்தருக்கு பேனா இல்லை, ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு நாம் கடவுள் சார்பாக நம்ம அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு டயலாக் இருக்கும் நார்மலாக. எங்களோட கோச், எங்களோட குரு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கடவுளுடைய வேலையை செய்தால் டேஷ் 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 இதை ஃபில் பண்ணுங்க அப்படிம்பார். அப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது, நீங்கள் கடவுளோட வேலையை செய்தால் கடவுள் உங்களுடைய வேலையை செய்வார். இவ்வளோதான் சிம்பிள். ஸோ நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், ஒருத்தரை பத்திரமா பார்த்துக்கிறோம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கூட நிற்கிறோம் அப்படின்னா அது கடவுளோட வேலை. அந்த வேலையை நாம் எடுத்துக்கும்போது, நாம் முன்னேறணும், நாம் வளரணும், நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது, கடவுள் நம்மளுக்காக வந்து வேலை செய்வார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ டூ காட்ஸ் ஒர்க், தி காட் வில் டூ யுவர் ஒர்க். இதை நீங்கள் உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.